சித்த மருத்துவத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இருக்கு. அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று தான் இந்த வீரியம் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உஷ்ணத்தினால என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகாது. விந்தணுக்கள் உற்பத்தி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ற உணவு உடலில் சத்தாக மாறாமல் அப்படி லீனாகவே இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. அண்டர் ஏஜ் எனக்கு 27 30 ஆயிடுச்சுங்க, ஆனால் என்னோட உடல் எடை எவ்வளவு இருக்குன்னா ஒரு 45 தான் இருக்குது, 50 தான் இருக்குது, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கேன், என்னென்னவோ நான் உணவு சாப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? இந்த உணவுகள், நான் சொல்லக்கூடிய உணவுகளும் மூலிகைகளும் ரெகுலராக நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டெஸ்டோஸ்டரான் லெவல் நார்மல் ஆகும். அதே மாதிரி நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட், ஆண்களுக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் டயட் என்னன்றதும் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இருக்குது. அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று தான் இந்த வீரியம் குறைபாடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலோட வளர்ச்சிக்கும் சரி, ஆண் தன்மையை நிர்ணயிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய பல உபாதைகள், ஆண்களுக்குன்னே சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தீர்மானிக்கிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும், டெஸ்டோஸ்டரான் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான உணவு மூலிகைகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சில ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உஷ்ணத்தினால என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகாது. விந்தணுக்கள் உற்பத்தி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ற உணவு உடலில் சத்தாக மாறாமல் அப்படி லீனாகவே இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க, அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. ஏஜ் எனக்கு 27 30 ஆயிடுச்சுங்க, ஆனால் என்னோட உடல் எடை எவ்வளவு இருக்குன்னா ஒரு 45 தான் இருக்குது, 50 தான் இருக்குது, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கேன், என்னென்னவோ நான் உணவு சாப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? இந்த உணவுகள், நான் சொல்லக்கூடிய உணவுகளும் மூலிகைகளும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக பேலன்ஸ்டு டயட் இம்பார்ட்டண்ட். இந்த உணவில் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டியது ப்ரோட்டீன், ஹை கலோரிஸ் டயட் எடுக்கிறது, அதிகமான ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, இது எல்லாமே நீங்கள் ஓரம் கட்டிட்டு ப்ரோட்டீன் டயட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு ப்ரோட்டீன், குறைந்தது 50 கிராம் ப்ரோட்டீனாவது அடல்ட்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுது. அதுவும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். 50 கிராம் ப்ரோட்டீனாவது நம்ம சாப்பிட்றோமான்றது பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். கால்சியம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செமன் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கு கால்சியம் இம்பார்ட்டன்ட். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோட்டீன், கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிங்க், இந்த ஜிங்க் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது தான் இந்த ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி, நிறைய பேர் செமன் அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கவுன்ஸும் போட்டிருப்பாங்க. அந்த மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி நமக்கு வேறுபாடு அடையும் போது தான், சரியாக நமக்கு வந்து மோட்டிலிட்டி இல்லாத போது அதற்கு நமக்கு என்னென்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜிங்க் நிறைந்த உணவுகள் எதுலங்க இருக்குது? நமக்கு என்ன, முழு தானியங்களில் ஜிங்க் இருக்குது, மீன் வகைகளில் ஜிங்க் இருக்குது, நட்ஸு, இது எல்லாமே செலக்டடாக நம்ம சாப்பிடும்போதும், கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கும் போதும்
கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, விந்தணுக்கள் எண்ணிக்கையோ, இல்ல செமன்ல இருக்கக்கூடிய குறைபாடோ உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், ஆங்சைட்டி, ஃபியர் இந்த மாதிரி பிரச்சனைகளோ, இல்ல நியூராலஜிக்கல் டிஸார்டர் ஏதாவது இருந்தாலோ, அத நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளா நைட்டு தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ்லயே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஹார்மோன் லெவல் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து அத பார்த்துக்கோங்க. ஸோ அதிகமா நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா, அதையும் நீங்க குறைச்சிக்கணும். அப்ப ரெகுலரா நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் நார்மல் ஆகும். அதே மாதிரி நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட், ஸோ ஆண்களுக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் டயட் என்னன்றதும் பார்க்கலாம். தினம்தோறும் ஒரு முழு மாதுளை சாறு இல்லை முழு மாதுளையை நீங்கள் அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு அடுத்ததாக அத்திப்பழம். ஸோ இது உலர்ந்த அத்திப்பழமா இல்லை ஃப்ரூட்டாகவே அதை அப்படியே சாப்பிடணுமா, எப்படினாலும் ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது 4லிருந்து 5 அத்திப்பழம் தினம்தோறும் இதை சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, கொஞ்சம் பால் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி அப்படியே குடிச்சிருங்க. இதில் ஸ்வீட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பால், 4-5 அத்திப்பழம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி அப்படியே குடிச்சிட்டே வந்தோம்னா, உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்லாவே உடல் எடை அதிகரிக்கும். செமன் கவுண்ட், டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, ஒர்க் ப்ரெஷரும் இருக்குது, இது தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக இருக்கிறதுனால எனக்கே நல்லா தெரியுது எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, கவுண்ட் குறையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அத்திப்பழம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின் லெவல் குறையிறதுக்கும் பைனாப்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா இதற்கான ஒரு பேக்கேஜ் மெடிசனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் அமிர்த சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதில் அஸ்வகந்தா மெயினாக, இதனோட பூனைக்காளி, சதாவரி, நிலப்பனங்கிழங்கு, வாய்விடங்கம் இந்த மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் அமிர்த சஞ்சீவி சூரணம். ரெகுலராக இதை ஆண்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நாதவிந்து கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து, கற்பம் பேர்ல இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு சிறந்த கற்ப மருந்து வகையை சேர்ந்தது. இந்த கற்ப மருந்தை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கஷாய மருந்துகளும் இதில் இருக்குது. குமார இந்திரிய கஷாயம், தேவதாரு சத்து கஷாயம், இந்த கஷாய மருந்துகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் சுகர் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரியில் வைக்கலாம். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்மை பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அப்போ சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணி இந்த ஆண்மை குறைபாடையும் சரி செய்கிறதுக்கான மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, மருந்துகளோடு சில மூலிகைகள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னென்ன மூலிகைகள் வீட்டில் சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். தினம்தோறும் இரவு தூங்கும்போது நீங்கள் மறக்காமல் ஒரு 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி அதை கூடவே கசகசா பொடி 2 சிட்டிகை, அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பிரெயினில் ஒரு மாதிரி ஒரு கிரீனஸ் வர்றதோ, நமக்கு ஒர்க்கில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதோ இருக்கும். அப்போது 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, 2 சிட்டிகை கசகசா பொடி சேர்த்து இரவு ரெகுலராக பாலோடு சேர்த்து குடிக்கணும். ஸோ இந்த நட்ஸ் வகைகள், முக்கியமாக வேர்க்கடலை ரொம்ப முக்கியம், கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்றது, ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஆண்களுக்கு எடை குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை அதிகரிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.